கிராமத்து வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த மதன் பிரதான வீதியை வந்தடைந்தான். பிரதான வீதிக்கு வந்தபோதுதான் மதிய நேர வெயிலின் கதிர்கள் சுட்டெரித்துக் கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. அதுவரை சாதாரணமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிளை பிரதான வீதியில் செலுத்த முடியாத அளவுக்கு வாகனங்களின் நெரிசல் இருந்தது. நோயாளர்களை விருந்தினர் பார்வையிட அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள் மருத்துவமனைக்கு செல்வதற்காக அவன் மோட்டார் சைக்கிளில் போய்கொண்டிருக்கின்றான். அவன் செல்லும் வேகத்தில் போனால் அவனால் பார்வை நேரத்துக்குள் போய் சேர்வது கொஞ்சம் சாத்தியம் குறைந்த விடயமாகத்தான் இருந்தது. இருப்பினும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு பிரதான வீதியில் வாகனத்தை செலுத்தும் வேக எல்லைக்குட்பட்டு மதன் மோட்டார் சைக்கிளை செலுத்தி கொண்டிருந்தான். அதற்கு மேல் மோட்டார் சைக்கிளை செலுத்தினால் விபத்து ஏற்படவோ, போக்குவரத்து காவல்துறையினரிடம் சிக்கி தண்டப்பணம் செலுத்த வேண்டிய அல்லது நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனால் அவன் எப்போதும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு போக்குவரத்தில் ஈடுபடுவான். ஆனால் இன்று எம்மில் பெரும்பாலானோர் வீதி விதிகளை முறையாக பின்பற்றாமல் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உயிர் மற்றும் உடைமைகளின் இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பலர் வீட்டில் தாமதமாக புறப்பட்டுவிட்டு அந்த நேரத்தை வீதியில் சமன் செய்ய முயல்வதும் பல விபத்துக்களுக்கு காரணமாக அமைகின்றது. கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கு முன்பு நாட்டின் வீதி விபத்துக்களை காட்டிலும் தற்போது பல மடங்கு அதிகரித்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. தற்போது பல வீதிகள் சிறப்பாக செப்பனிடப்பட்டிருப்பதுடன் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பது விபத்துக்கள் அதிகரித்திருப்பதற்கான பிரதான காரணங்களாகிவிட்டன. அத்துடன் சட்டத்தால் விதந்துரைக்கப்பட்ட வேக கட்டுப்பாட்டு எல்லைகளை கருத்தில் கொள்ளாமல் வேகமாக வாகனங்களை செலுத்துவதன் காரணமாக ஏற்படும் விபத்துக்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. வேகமாக வாகனங்களை செலுத்துவது மரணத்தை ஏற்படுத்தும் என அரசாங்கம் பிரதான வீதிகளில் ஆங்காங்கே பதாதைகளை வைத்து மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதுடன் போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து அதிகம் ஏற்படக்கூடிய இடங்களில் கடமைகளில் ஈடுபடுகின்றமை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற போதும் விபத்துக்களின் அளவு குறைவதாக காணப்படவில்லை. வாகனத்தை செலுத்தும் போது கைத்தொலைபேசியில் கதைத்தல், சாப்பிடுதல், ரேடியோக்களை செயற்படுத்துதல் போன்ற சாரதிகளின் கவனக்குறைவும் விபத்துக்களுக்கு காரணமாகி விடுகின்றன. சில இடங்களில் மதுபானத்தை அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்துகின்றனர். அது வாகனம் செலுத்துவோரின் நிதானத்தை இழக்க செய்து விபத்துக்களை ஏற்படுத்துகிறது. மேலும் மழை காலங்களில் வீதிகளின் வழுக்கும் தன்மை, வீதிகள் தெளிவாக தெரியாமை, மழை நீர் தேங்கிய வீதிகளில் உள்ள பள்ளம் மேடுகளை கவனியாமை போன்ற காரணங்களாலும் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. புதிதாக வாகனங்களை ஓட்ட பழகுபவர்களும் இளைஞர்களும் அனுபவமின்மை காரணமாக சூழ்நிலைகளை கையாள தெரியாமல் விபத்தில் சிக்கிவிடுவதுடன் பிறரை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை கண்ணை மூடிக்கொண்டு தாறுமாறாக செலுத்துவதன் மூலம் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கள் ஏற்பட்டு விடுகின்றன. வீதியில் வாகனம் செலுத்தும் நாம் ஒவ்வொருவரும் சாரதிகள் தான். எனவே நாம் முடிந்தவரை கவனமாக வாகனத்தை செலுத்த வேண்டும். சில மணி நேரத்துக்கு முன்பு பிறந்த தனது குழந்தையை பார்ப்பதற்காக செல்லும் மதன் மோட்டார் சைக்கிளை கவனமாக செலுத்தி கொண்டிருந்தான். மதன் திருமணம் முடித்து பல வருடங்களாக அவளது மனைவி தாய்மையடையும் வாய்ப்பு ஏற்படாது தள்ளி போய் கொண்டிருந்ததனால் அவர்கள் பல்வேறு மன உளைச்சலுக்கு உட்பட்டிருந்த வேளை 10 மாதங்களுக்கு முன்பு மனைவி தாய்மையடைந்த போதுதான் அவர்கள் மகிழ்ச்சி நிறுத்தத்திற்கு சென்றிருந்தார்கள். அன்று முதல் தனது குழந்தை பூமியை எப்போது எட்டி பார்க்கும் என ஆவலுடன் காத்திருந்தார். அது இன்றுதான் நிறைவேறி உள்ளது. மதன் மேசன் தொழில் பார்த்து வருகின்றார். பிரசவத்துக்கு ஒரு வாரம் அளவில் இருந்த போதும் மனைவிக்கு இரத்த அழுத்த பிரச்சனை காரணமாக முன்கூட்டியே மனைவியை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார். குழந்தை கிடைக்கும் போது மருத்துவமனையில் காத்திருக்க அவனுக்கு விருப்பமாக இருந்தாலும் ஒரு வாரம் வேலைக்கு செல்லாதிருப்பது பணப்பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் இன்று வேலைக்கு சென்றிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்திராதவாறு இன்று வேலையில் இருக்கும் போது குழந்தை கிடைத்த செய்தி கேட்டுத்தான் மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். மருத்துவமனை சில நிமிடங்களில் வந்துவிட காத்திருந்தது. பிரதான வீதியில் இருந்து மருத்துவமனைக்குரிய வீதிக்கு தனது மோட்டார் சைக்கிளை திருப்பிய போது கடும் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவனது மோட்டார் சைக்கிள் மீது மோதி அவன் மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி வீசப்பட்டான். எதிர்த்திசையிலிருந்து வந்த 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் சாகசம் காட்டிக் கொண்டு வந்த நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்த போக்குவரத்து காவல்துறையினர் உட்பட அவர்கள் தப்பி ஓடிய போதுதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் ஓடிச் சென்று பார்த்தபோது தூக்கி வீசப்பட்டு பக்கத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதப்பட்ட மதனின் தலையிலிருந்து தலைக்கவசத்தின் ஊடாக இரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. வாகனங்களை பொறுமையாக ஓட்டுவோம், பிறரை பொருட்படுத்தி ஓட்டுவோம்.